ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது. என் கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் ஒழுங்காக வீடியோ போடுறதில்ல. லாஸ்ட்டாக நான் வந்து இந்த கார்த்திகை ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கண்டினியூவான வீடியோவாக வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை வீரன் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். அந்த வீடியோவில் இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காலையிலேயே நாங்கள் போயிட்டு அந்த வெயிலில் கருக முடியாது. ஏன்னா அடிக்கிற வெயிலில் நம்ம வெளில போனால் தார் குண்டா மாதிரி ஆகிடுவோம். ஸோ நான் வந்து ஈவினிங் தான் எப்போவுமே மாப்பிள்ளை வீரன் கோயிலுக்கு போவோம். அப்போ தான் அந்த ஒரு கோயில் போன ஒரு ஃபிட்டே நமக்கு கிடைக்கும். அழகாக வெயில் இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். நிறைய க்ரௌடு இருக்கும் அங்கே. அது கோயிலுக்கு போகிறத விட அங்கே இருக்க க்ரௌடு, அங்கே இருக்க ஷாப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆர்ச் பார்த்தாலே நமக்கு செம்ம ஜாலியாகிடும். கோயில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கோயில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு உள்ள கார், பைக்லாம் வர முடியாது. வெளியிலேயே அதுக்கு பார்க்கிங் வச்சுருப்பாங்க. அங்கே தான் நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வர மாதிரி இருக்கும். இந்த கோவிலில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு சிலை எடுத்து வச்சிங்க அப்படின்னா, ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு சிலை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். நான் இதே மாதிரி போன வருஷம் வந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலை எடுத்து வச்சேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளை சிலை எடுத்து வச்சேன். ஸோ இந்த வருஷம் நான் என்னோடய வீட்டுக்காரோட இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிலையை பார்த்தாலே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து மனசார வேண்டிட்டு சிலை எடுத்து வைங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நிறைய பேர் அங்கே இருக்கிற சிலையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேண்டுதல் பலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்குள்ளேயே சரியான வேர்வை வைத்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த சிலையை வச்சுட்டு நம்ம வந்து மாப்பிள்ளை வீரனை பார்க்குறதுக்கு நாம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஃபுல்லாக வயல் மாதிரி தான் இருக்கும். அந்த வயலுக்கு நடுவில் தான் இந்த சாமி கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் இவ்வளோ க்ரௌடு வரும். இந்த வேதாரண்யம் அந்த சரௌண்டிங்ஸ் அந்த பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீரன் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருமே வருவாங்க. ஃபைனலி அங்கே நம்ம சரியான கூட்டத்துக்குள்ளே சாமியையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து முக்கியமான விஷயத்த நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். சாமியையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா என்ன ஷாப்பிங் தான். பார்க்கலாமா? இயர்ரிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம இப்போ போடுறதில்ல. ஆனாலும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது மற்ற நாளில் வாங்குறத விட கோவிலில் வாங்கும்போது எக்கச்சக்கமாக தான் என் ரேட் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மீட் பண்ணோம். இவங்கெல்லாம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பட் வந்து நமக்கு பக்கத்து வீடு தான். ஆனாலும் அந்த கோவிலில் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது வந்துட்டு அந்த ரிங் போட்டு விளையாடுவாங்கள்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். ஸோ அதில் ஒரு பாக்ஸ் இருக்கா, ப்ளூ கலரில் பாக்ஸ் இருந்துச்சுல, அது நான் தான் வின் பண்ணேன். அம்மா வந்துட்டு ஒரு மீன் தொட்டி, அதில் ஒரு குட்டி மீன் இருந்துச்சு, அது வந்து அம்மா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலம்பஸ் போக ரொம்ப ஆசை. என் தங்கச்சி வாவான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. சரின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதில் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சித்தி, சித்தப்பா, தம்பி எல்லாருமே வந்துட்டு அந்த ரிங் போட்டாங்க. அது ஒரு ஜாலியான ஆக்டிவிட்டிஸ். நம்ம வந்து அந்த பொருளோட விலை 20 ரூபாயாக தான் இருக்கும். ஆனால் நம்ம காசு கொடுத்து 100 ரூபா 200 ரூபான்னு போட்டு லக்கில் விழுந்தால் தான் உண்டு. காசு தான் வேஸ்ட்டு. இருந்தாலும் அது ஒரு ஃபன் தானே. எங்கே கிடைக்கிது? இந்த மாதிரி கோவில் ஃபங்க்ஷன் போனால் தான் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். எனக்கு தெரியாது, இது போனதே தெரியாது. என் மச்சானை கூட்டிகிட்டு அவங்க போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவரையும் கூட்டிகிட்டு நாங்கள் கொலம்பஸ் போயிட்டோம். கொலம்பஸ் செம்ம ஃபன். இது வரைக்கும் நான் போனதுலேயே இது ரொம்ப ஹைட்டாக போன மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. பட் ஓகே, இது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா பார்த்தீங்களா பக்கத்தில். அவள் கத்தவே இல்லை. அவளுக்கு பயம்னா என்னன்னே தெரியல. பயமா எனக்கா அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தா. இதில் என் தங்கச்சி தான் செம்ம ஃபன்னு. ஆனால் உண்மையிலேயே செம்ம ஹைட்டு தான். எனக்குமே லைட்டாக பயமாக தான் இருந்தது. லைட்டாக இல்லை, பயமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆடி முடிச்சு. நான் என்ன நினச்சிட்டேன்னா, அவ்வளோதான், இனிமேல் நம்ம கீழே வர மாட்டோம், மேலே போகிறதா அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்தளவுக்கு ஹைட்டு போணுச்சு. ஸ்பீடும் அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். சித்தி, சித்தப்பா அப்படியே அவங்க வேறு காரில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அதில் போயிடுவாங்க. இவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க 4 விதபதியில் உள்ளவங்க. இவங்கள நாங்கள் பார்த்துவாங்க.
அது என்னென்னா, நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. பக்கத்து வீடா இருப்பாங்க. அந்த க்ரவுட்ல அவங்கள பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் நல்லாயிருக்கும். "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா, அது ஒரு ஹாப்பியா இருக்கும். நான் சொன்னேன்ல, எங்க அம்மாவுக்கு எனக்கு இது ரொம்ப ஃபேவரெட்டுன்ட்டு. நாங்க வெளியில போயிட்டுருக்கும்போது என்ட்ரன்ஸில இத வச்சுருந்தாங்க. நாங்க வரும்போது பார்க்கல. போகும்போது தான் பார்த்தோம். அம்மா வந்து மறுபடியும் நம்ம விளையாடலாமா அப்படின்னாங்க. சரி நீ மட்டும் விளையாடு அப்படின்னு சொல்லி போட்டோம். பட் இந்த டைம் லக் ஒர்க் ஆகல. ஒண்ணுமே வின் பண்ண முடியல. அவ்வளோதான் நமக்கு லக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அங்கே வந்து ஃபிஷ் டேங்க் இந்த டைம்லலாம் கப்பு, பிளேட்டு, பிஸ்கெட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த டைம் வந்துட்டு ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதை தனியாக கேட்டால் 150 ஆமா. நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ ரூ. 40க்கு 4 ரிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. இல்லைன்னா நம்ம ரூ. 150 கொடுத்து தான் அந்த ஃபிஷ்ஷை வாங்கணும். அவ்வளோதான். கோவிலையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மணி பார்த்திங்கன்னா, அப்போவே 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதை நம்ம கடந்து போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ ஒரு வழியாக கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். மாப்பிள்ளை வீரன் கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.